ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் தலைவர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். தலைவர் வருவார் கண்டிப்பா. அவர்தான் நம்ம தலையாகிய கிறிஸ்து வருவார். அவர் வரும் அளவு என்னுடைய மரணம் as often as நீ கூடி வரும்போதல்ல. பெரியம்மாள் டெய்லி சில இடத்துல இருக்கு, சில இடத்துல வாரத்துக்கு ஒரு முறை இருக்கு. இப்போ நம்ம சபையில் மாதத்துக்கு ஒரு முறை வச்சிருக்கோம். பைபிளில் எப்படி அந்த ஆர்டர் கொடுக்கல. ஆனால் as often as we come together, கர்த்தர் வருமளவு இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பெரியம்மாள் எல்லாவற்றுக்குமே மேலாக நாம் அவரை நினைவு கூறும்படி ஒரு சின்ன ஒரு கருத்து. 1941 இதே டிசம்பர் 7 350 ஜாப்பனீஸ் போர் விமானங்கள், ஜப்பானை சேர்ந்த போர் விமானங்கள் அமெரிக்காவில் உள்ள பேர்ல் ஹார்பர்ல குண்டு போட்டாங்க. பிரியமானவர்கள், அதனால 18 பேட்டில் ஷிப்ஸ் யுத்த கப்பல்கள் மூழ்கி போயிடுச்சு. 200 விமானங்கள் அது செயல்படாம போயிடுச்சு. 3589 போர் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க, இல்லை காயப்பட்டாங்க. அப்போதான் அமெரிக்கா யுத்தத்தில் இறங்குது. ஜப்பான் மேலே அணுகுண்டு போடுறாங்க. 2 நகரங்கள் இல்லாமலே போயிடுச்சு. அப்போ அவங்க சொன்ன ஒரு வார் கிரை, as they entered into the second world war was this, it has become their motto. அது அவங்களுடைய பொன்மொழி சொல்லாக, குறிச்சொல்லாக மாறிச்சு. என்னது? ரிமெம்பர் பால் ஹார்பர். நம்ம அமைதியா இருந்தோம். 2ஆம் உலக யுத்தத்தில் நம்ம கலக்கவே இல்லை. ஜப்பான்கார் நம்ம மேல குண்டு போட்டு இத்தனை கப்பல் சேதமாச்சு, இத்தனை ஏரோப்ளேன் சேதமாச்சு, இத்தனை போர் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க, எழும்பு யுத்தத்துக்கு அப்படின்னு ஒரு கர்ஜனை பண்ணாங்க. பிரியமல்லிதே டிசம்பர் 7 நமக்கு ஒரு வார்க்கரை இருக்கு. என்ன தெரியுமா? இந்த திருவிருந்தில் பங்கு பெற போறேன். ரிமெம்பர் ஜீசஸ் கிரைஸ்ட், ரிமெம்பர் ஜீசஸ் கிரைஸ்ட். சிலுவையில் மரித்த அந்த இயேசு நார்நாளா கிழிக்கப்பட்டு, தாடி மயிர் பிடுங்கப்பட்டு, கைகள் கால்கள் ஆணி அடியப்பட்டு எனக்காக பலியாய் ஒருவர் சிலுவையில் தொங்குனார, அவரை நினைவச்சிட்டு இதில் பங்கு பெறு.